ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட் ஸ்பைடர் சக்தி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைதி படத்துடைய செகண்ட் பார்ட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது கடந்த 2019 வருஷம் லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் நம்ம கார்த்தியோட நடிப்பில் ரிலீஸ் ஆகி உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு திரைப்படம்னே சொல்லலாங்க இந்த கைதி திரைப்படத்தை. காரணம், அந்த படத்தில் இடம்பெற்றிருந்த ஆக்ஷன் காட்சிகள் எல்லாமே தாறுமாறாக இருந்துச்சு. படமும் தாறுமாறு வெற்றியை கொடுத்துச்சு. கார்த்திக்கு முதல் 100 கோடி வசூல் அடித்த படம் அப்படின்னா அது இந்த கைதி திரைப்படம் தாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆன புதுசுலேயே பார்த்தீங்கன்னா கைதி படத்துடைய 2ஆம் பாகமும் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தாங்க. எப்படா கைதி படத்தோட செகண்ட் பார்ட்டை லோகேஷ் டைரக்ட் பண்ணுவார் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் லோகேஷ் பார்த்தீங்கன்னா வேற வேற படங்களில் பிஸி ஆயிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்தை வச்சு கூலி திரைப்படத்தை இயக்கிக்கிட்டு இருக்காருங்க. இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கைதி படத்தோட பார்ட் 2 டைரக்ட் பண்ணுவாரு அப்படின்ட்டு ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த எதிர்பார்ப்பெல்லாம் பூர்த்தி பண்ற விதமாக தாங்க நடந்துட்டு இருக்கு. கடந்த 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் தன்னோட பிறந்த நாளை கொண்டாடினாரு. அவருக்கு பரிசை வழங்குற விதமாக நம்ம கார்த்தி பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜுக்கு பரிசை கொடுத்து தன்னோட வாழ்த்தையும் தெரிவிச்சிருந்தாரு. அந்த புகைப்படத்தையும் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணி டில்லி ரிட்டர்ன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு டேகையும் போட்டிருந்தாருங்க. இதனாலேயே ரசிகர்கள் அடுத்ததா கைதி படத்தோட செகண்ட் பார்ட் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த புகைப்படத்தில் பார்த்தீங்கன்னா கார்த்தி லோகேஷ் மட்டும் இல்லைங்க, ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸ் நிறுவனத்தோட எஸ்ஆர் பிரபுவும் கூட இருந்தார். இந்த கைதி 2 படத்தை பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் பிரபு தான் தயாரிக்கிறாருங்க. எஸ்ஆர் பிரபு கூட சேர்ந்து நம்ம தளபதி விஜயோடைய ஜனநாயகன் படத்தை தயாரிக்கிற கேவிஎன் நிறுவனமும் பார்த்தீங்கன்னா கைதி 2 படத்தை சேர்ந்தே தயாரிக்கிறாங்க. இந்த படம் ரசிகர்கள் கிட்ட மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கு. காரணம், எல்சியு லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ். அவர் தனக்குன்னு ஒரு தனி சினிமேட்டிக் யூனிவர்ஸையே உருவாக்கி தாறுமாறு பண்ணிக்கிட்டு இருக்காரு. கைதி 2 படத்தில் யாரெல்லாம் நடிப்பாங்க அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்பும் ரசிகர்கள் கிட்ட இருக்குங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா விக்ரம் படத்தில் இருந்து கமல்ஹாசன் கைதி 2 படத்தில் நடிக்கிறதா ஒரு தகவலும் வந்துட்டு இருக்கு. அதுபோக நம்ம ரோலக்ஸ் கைதி 2 படத்தில் இடம்பெறுவாரா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாங்க. கைதி 2 படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கடைசியில் தொடங்க திட்டமிட்டு இருக்கிறாங்களாம். அதனால் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா கைதி 2 திரைப்படம் ரிலீஸ் ஆகிடும். நம்மளும் கைதி 2 படத்தை பார்த்துருவோம். கண்டிப்பாக கைதி 2 பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையுன்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாதுங்க. மேலும் இது போன்ற பல சினிமா அப்டேட்டுகளுக்கு நம்ம ரெட் ஸ்பைடர் சக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.